கஜா புயல் மீட்டெடுப்பில் யாழ் அகாடமி மற்றும் ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளை. டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்ட கஜா புயலின் கோர தாண்டவம் அனைவரும் எதிர்பாராதது. கஜா புயல் தாக்கிய அன்று இரவே ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளை களத்தில் இறங்கி முதலில் பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. மின்சாரம் இல்லாமல் இருளில் கிடந்த சிலட்டூர் காலனி, கொள்ளன்வயல் போன்ற இடங்களை பார்வையிட்டு மெழுகுதிரி கொடுத்து இருளை அகற்ற வழி செய்தது நமது குழு. பிறகு அத்தியாவசிய தேவைகளான குடிநீர், உணவு, மின்சாரம், மருத்துவம் போன்றவற்றை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக கிடைக்க பணியில் இறங்கிய யாழ் அகாடமி மற்றும் ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளை உதவிக்கரம் வேண்டி அரந்தை திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பையும் அரந்தை தி போர்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தையும் தொடர்பு கொண்டது. தொடர்ந்து புதுகை மாவட்டங்களில் உள்ள குருந்தரகோட்டை, எருக்குளக்கோட்டை, குறும்பூர் காட்டுத்தட்டான் வயல், விளங்குடி வயல் போன்ற சிறிய கிராமங்களுக்கும், தஞ்சை மாவட்டங்களில் உள்ள சேதுபாவா சத்திரம், ஊமத்தநாடு சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று தன் பணியை தொடர்ந்து நமது குழு அரந்தை திசைகள் அமைப்பின் உதவியுடன் 3 நாட்களுக்கு மேலாகியும் மின்சாரம் இல்லாத கிராமங்களை கண்டுபிடித்து ஆயிரக்கணக்கான பேட்டரி வசதி கொண்ட LED விளக்குகளை வழங்கியது நமது ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளை நிர்வாகம். அரந்தை திசைகள் அமைப்புடன் இணைந்து அப்போதைய அவசர தேவைகளான கொசுவர்த்தி, மெழுகுவர்த்தி, குழந்தைகளுக்கு பிஸ்கட் போன்றவற்றை சிலட்டூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கொண்டு சேர்த்தது ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளை. கடலோர பகுதிகளில் உணவு இன்றி தவித்த குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் உணவு தயார் செய்து போதுமான அளவு உணவுப் பொட்டலங்களை வழங்கி அவர்களின் பசியை போக்கியது ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளை. கடலோர பகுதிகளில் ராமநாதபுரம், புதுகை, தஞ்சை, நாகை மாவட்டம் வரை அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கரங்களை பிடித்து கட்டியணைத்து நாங்கள் இருக்கிறோம், கவலை வேண்டாம் என்று கூறியது யாழ் அகாடமி நிர்வாக குழு. அந்த மக்களின் கண்ணீரை துடைக்க உணவுப் பொருட்கள், ஆடைகள், போர்வைகள், நாப்கின்ஸ், தார்பாய்கள் அதிக அளவில் தேவைப்பட்டன. இதனை நிவர்த்தி செய்ய உதவிக்கரம் நீட்டிய போது அரந்தை திசைகள் அமைப்பு சிலட்டூர் சொந்தங்களான சென்னையில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர் திரு அன்பழகன் குடும்பத்தினரும், மருது செக்யூரிட்டி சர்வீஸ் உரிமையாளர் திரு ரவிச்சந்திரன் வேடுச்சேர்வை அவர்களும், சேலம் திரு குமார் மற்றும் அவரது நண்பர்களின் உதவியுடன் யாழ் அகாடமி நிர்வாகி திரு சேது புகழேந்தி அவர்களின் மூகாம்பிகை கல்லூரி நண்பர் திரு ராஜேஷ், திரு சண்முகநாதன் உதவியுடனும் ரூபாய் 5 லட்சத்திற்கும் மேலான பொருட்களை வாங்கி சென்னையில் இருந்தும் திருச்சியில் இருந்தும் இலவசமாக அரந்தை வரை கொண்டு வந்து சேர்த்தது நமது நாராயணமூர்த்தி டிராவல்ஸ். திரு சுப்பிரமணியன் மற்றும் திரு களியபெருமாள் இவர்களின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரை துடைத்த இவர்களுக்கு யாழ் அகாடமி நிர்வாகம் பாதங்களை தொற்று நன்றி கூறுகிறது. யாழ் அகாடமி மற்றும் ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக கொடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் நம் பள்ளியின் பெற்றோர்களது பள்ளி கட்டணத்திலிருந்து வாங்கப்பட்டதால் இந்த கஜா புயல் மீட்டெடுப்பு பணிக்கு முக்கிய தூண்களாக இருந்தவர்கள் நம் பள்ளியின் பெற்றோர்கள் என்று சொல்வதில் மனமகிழ்ந்து நன்றி கூறுகிறது யாழ் அகாடமி மற்றும் ஐம்பொன்னு அம்மாள் அறக்கட்டளை நிர்வாகம். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. ரொம்ப ஆபத்து காலத்துல ஒருத்தன் தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனை காப்பாத்துறது இருக்கே, அது உலகத்தை விட பெரிய செயல். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.